வணக்கம். இன்றைக்கி நம்ம நேந்திரம் வாழைப்பழத்தை வச்சு கேரளா ஸ்டைலில் பழம்பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ஜீனி எடுத்திருக்கேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு, 1 பிஞ்சு உப்பு. இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாவை அரை மணி நேரம் அப்படியே நம்ம மூடி வச்சிடணும். மாவோட பக்குவம் இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாவை அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ நேந்திரம் வாழைப்பழத்தை தொலியை உரிச்சிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி இப்படியே நீங்கள் போட்டு எடுக்கிறதுனால எடுக்கலாம், இல்லை இதையும் 2ஆக கட் பண்ணணுனாலும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பழத்தை மாவில் முக்கி எண்ணெயில் போட்டுக்கோங்க. இது நல்லா மேலே எலும்பி வரும். ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா பழம்பொரி ரெடி ஆயிரும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.